வெல்கம் டு டிஎன்பிசி பயணம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் அரசு மேகசின் மே மந்த், ஜூன் மந்த் அண்ட் ஜூலை மந்தோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நான் மேக்ஸிமம் எல்லா டேட்டாவும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது ஃபுல்லாக ஸ்கீம்ஸு, அப்புறம் சில லீடர்ஸோட பர்த்டே வந்திருக்கும். அதனால அவங்களோட கோட்ஸு, அவங்களோட ஃபேக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம். 3 monthsோட மேகசினோட டேட்டாவும் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, எதுவுமே மிஸ் ஆகாது மேக்ஸிமம். சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கீம் பார்க்க போகிற ஸ்கீம் வந்து சிங்கப்பெண் அதிரடி படை, சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸ். ஓகேங்களா, இந்த ஷார்ட் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, SSF. இதோட அப்ரிவேஷன் நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்கப்பெண் ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ், சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்னு ஆப்ஷன் வைக்கலாம். ஓகேங்களா, அதனால் இந்த எக்ஸ்பென்ஷன் ஃபார்மே பார்த்துக்கோங்க. சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் தான் SSFன்னு சொல்கிறோம். ஓகே, டிவிகே கவர்மெண்ட் இது கொண்டு வந்திருப்பாங்க. சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் வந்து 10 May 2026 அன்றைக்கி பதவி ஏற்றிருப்பார். அவர் பதவி ஏற்ற பிறகு அப்போவே அந்த ஸ்டேஜ்லேயே மொத்தம் 3 கோப்புகளில் கையெழுத்துட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு கோப்பு வந்து 200 யூனிட்டு இலவச மின்சாரம். ஓகேங்களா, ரெண்டாவது வந்து இந்த சிங்கப்பெண் அதிரடி படை, மூணாவது வந்து ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ், அந்த போதை ஒழிப்புக்காக. இந்த மூணுலேயுமே அன்றைக்கே கையெழுத்துட்டு இருப்பாங்க. அது மூணுமே அன்றைக்கே ஜியோவும் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் இந்த ஸ்கீம் வந்து அஃபிஷியல் தொடங்கப்பட்டது வந்து June 9, 2026. இந்த டேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல வச்சு தொடங்கினாங்கன்னா ராஜரத்னம் ஸ்டேடியம், எக்மோர், சென்னை எக்மோரில் வச்சு இந்த ஸ்கீமை தொடங்கியிருப்பாங்க. இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்னென்னு நமக்கு தெரியும். பெண்கள் மற்றும் குழந்தைகளோட பாதுகாப்பை வந்து உறுதி செய்கிறது தான் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவே. ஏன்னா நிறைய பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை செயல்கள் வந்திருக்கும், பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கும். அதை தடுக்கிறதுக்காகவே இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமில் போலீஸ் ஆஃபீஸர் தான் இருக்க போகிறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு யூனிஃபார்ம் தராங்க. ஓகேங்களா, அந்த ஷர்ட் மட்டும் ஒரு பிளாக் கலரில் இருக்கும். ஓகேங்களா, ஷர்ட்டும் அந்த கேப்பும் மட்டும் பிளாக் கலர் யூனிஃபார்மு, மற்றெல்லாம் சேம். ஓகே, இந்த ஸ்கீமுக்காக நம்ம டோட்டலாக 354 கோடி ஃபண்டு வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்கீமில் ஒர்க் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்காக மொத்தம் 2545 போஸ்ட் வந்து எடுக்க போகிறாங்க, வேலையாட்கள் எடுக்க போகிறாங்க இந்த ஸ்கீமு கீழே. ஓகேங்களா, அது போக 319 பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ், அப்புறம் 101 இருசக்கர வாகனங்களை வந்து கொள்முதல் பண்ண போகிறாங்க இந்த ஸ்கீமுக்காக. நம்ம மொத்தம் எத்தனை சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்க போகிறோன்னா 270. ஓகேங்களா, டார்கெட்டு. ஆனால் நம்ம இப்போது June 9 phase 1 மட்டும் தொடங்கியிருப்போம். எத்தனை யூனிட்ஸ்னால் வெறும் 70 யூனிட்ஸ். அப்போது நம்ம phase 1 எத்தனை சிங்கப்பெண் ஃபோர்ஸ் யூனிட்ஸை தொடங்கணும்னு கேட்டாங்கன்னா 70 யூனிட்ஸ். இது நான் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து டேரெக்டாக நம்ம சிஎம்மோட கண்காணிப்பு கீழே வரும். ஓகேங்களா, அண்டர் டைரக்டிவ் சூப்பர்விஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். அப்ஜெக்டிவ் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். பெண்கள் மற்றும் குழந்தைகளோட பாதுகாப்பை வந்து உறுதி செய்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இந்த ஸ்கீமில் நம்ம ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ண முடியாது. திருவிழாக்கள் நடக்குதுன்னா அங்கே வந்து ரொம்ப கூட்டம் ஹெவியாக இருக்கும். அங்கே வந்து ஃபுல்லாக போலீஸ் வச்சு கண்காணிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணால் வேலை வந்து எளிமையாகவும் ரொம்ப கம்மியான ஆட்களை வச்சு கண்காணிப்பை நடத்தலாம். ஓகேங்களா, அதனால் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்காக நமக்கு ஸ்பெஷலாக ஒரு எம்ப்ளம், ஒரு லோகோ இருக்குது. அந்த லோகோவில் ரவுண்டாக இருக்கும் அந்த லோகோ. ஒரு சைடு வந்து சிங்கமும், இன்னொரு சைடு வந்து ஒரு பெண்ணும் இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த லோகோவில் என்ன யார் இருக்காங்க மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு லயன் +1 இந்த எம்ப்ளமில். இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து யாரோட தலைமையில் செயல்படுத்தினா IGP, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் K. பவானீஸ்வரி அவர்கள் தலைமையில் தான் அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, IGP. நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் கேட்கும்போது IGP, DGP இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. அதனால தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நான் ஹைலைட் பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அதுபோக இந்த ஸ்கீமில் ஒர்க் பண்ணுற போலீஸ்க்கு வந்து பாடி கேமரா தருவாங்க. பாடி கேமரானா நம்ம ஷர்ட் பட்டன் இருக்குல்ல, அந்த ஷர்ட் பட்டன் சைஸில் கேமரா இருக்கும். பாடி ஃபுல்லாக கேமரா வச்சுருப்பாங்க கண்காணிக்கிறதுக்காக. அந்த கேமராஸ் வந்து டேரெக்டாக சென்ட்ரல் ரூமில் வந்து அங்கேருந்து கவனிப்பாங்க கேமரா மூலிமா.
அது போக நமக்கு ஒரு ஹெல்ப்லைனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 1091. இந்த ஹெல்ப்லைன் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஆனால் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு வந்து ஈஸியாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஹெல்ப்லைன் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 1091 இது பார்த்துக்கோங்க, 1091 ஹெல்ப்லைன் நம்பர். சரி, இதை பற்றி நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதுக்காக சமூக நலத்துறை, சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், பெண்கள் அதிகாரம் அளித்தல் துறை, அதுக்கப்புறம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், என்ஜிஓஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, நம்ம சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்காக ஒரு 36 மெம்பர் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த 36 மெம்பர் கமிட்டியில் யார் இருக்காங்கன்னா, அவரோட தலைமை வந்து ஐஜிபி, ஃபஸ்ட்டே பார்த்துருவோமா, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் கே பவானீஸ்வரி அவர்கள். அவங்களுக்கு கீழே ஒரு எஸ்பி, ஒரு சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ், 2 டிஎஸ்பி, அடுத்து 4 இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. இந்த 4 இன்ஸ்பெக்டர் கீழே 8 சப் இன்ஸ்பெக்டர், 8 சப் இன்ஸ்பெக்டர் கீழே 20 போலீஸ். இவங்க மொத்தமாக சேர்ந்து ஒரு 36 டீம் இருப்பாங்க. ஓகேங்களா, 36 மெம்பர் சேர்ந்த ஒரு டீம். இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது யூனிக்காக இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஓகேங்களா, நம்ம இதை மனப்போன அவசியம் இல்லை. இங்கே ஐஜிபி நமக்கு தலைமை தெரியும், ஆல்ரெடி படிச்சிட்டோம். எஸ்பி ஒருத்தர், 2 டிஎஸ்பி, 4 இன்ஸ்பெக்டர், 8 சப் இன்ஸ்பெக்டர், 1 2 அப்படியே 2 மல்டிப்ளை ஆகிட்டே வரும். ஓகேங்களா, போலீஸ் மட்டும் 20 போலீஸ். அவ்வளோ சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்துக்கோங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபண்டிங் பார்த்துக்கோங்க, ஃபண்டிங்கு எத்தனை யூனிட்ஸு, அது போக அப்ஜெக்டிவ் நம்ம கேட்டால் போட்டுருவோம், ஹெட்டு யாருன்னு பார்த்துக்கோங்க, ஐஜிபி தலைமையில். அப்புறம் இந்த ஹெல்ப்லைன் நம்பர், அப்புறம் இந்த எம்ப்ளமில் லயன் ப்ளஸ் உமன், இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இவ்வளோ நம்ம பார்க்க வேண்டியது இந்த சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸில் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்து தமிழ் தாய் வாழ்த்து. இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, தமிழ் தாய் வாழ்த்து வந்து 3ஆவதாக படிக்கிட்டு இருக்கோம். அதனால் இது கரண்ட் அஃபேரில் இருக்குது. சரி, இந்த தமிழ் தாய் வாழ்த்தை வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் வந்து 1891 எழுதியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓகேங்களா, இந்த வருஷம் இந்த கொஷின் கேட்குறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த தமிழ் தாய் வாழ்த்து வந்து நம்ம 55 செகண்டில் பாடி முடிச்சிடணும். சரி, இந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து இசை அமைச்சிருப்பாங்க. இதுவும் நமக்கு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு வந்து யார் இசையமைச்சான், ஏஆர் ரஹ்மான், இளையராஜா அவர்கள், எம்எஸ் விஸ்வநாதன், ஜானகி அம்மாள், இந்த மாதிரி 4 பேர்த்த கொடுத்துட்டு கேட்கலாம். அங்கெல்லாம் நம்ம மாட்டிக்குவோம். ஓகேங்களா, அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். இந்த தமிழ் தாய் வாழ்த்து முல்லைபாணி ராகமில் இருக்கும். அது போக இந்த தமிழ் தாய் வாழ்த்தை வந்து நம்ம ஜிஓ பாஸ் பண்ணியிருப்போம். நவம்பர் 23, 1970 அன்றைக்கி ஜிஓ பாஸ் பண்ணியிருப்போம், கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருப்போம். அஃபிஷியலாக எப்போது மாநில பாடலாச்சுன்னா டிசம்பர் 17, 2021 தமிழ் தாய் வாழ்த்து மாநில பாடலாக அங்கீகரித்தாங்க. ஓகேங்களா, இவ்வளோ தான் நமக்கு தமிழ்நாடு மேகசின் இதை பற்றி கொடுத்துருந்தாங்க. அது போக நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி வந்து எந்த வருஷம் கிரியேட் பண்ணாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் எந்த வருஷம்னா 1990, 1990 நமக்கு மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய பேரில் யூனிவர்சிட்டி 1990. அடுத்து வந்து பிசிபி என்டிடி ஆக்ட். இந்த பிசிபி என்டிடியோட எக்ஸ்பென்ஷன் ஃபார்ம் வந்து ப்ரீ கன்சம்ஷன் ப்ரீ நேட்டல் டயக்னாஸ்டிக்ஸ் ஆக்ட். ஓகேங்களா, 1994 இந்த ஆக்டை வந்து எந்த வருஷம் எலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் மேட்ச் ஷீட்டில் கேட்டிருப்பாங்க. பிசிபி என்டிடி ஆக்ட். இந்த ஆக்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குழந்தை அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அதோட பாலினத்தை வந்து கண்டு அறியறத தடை செய்கிற சட்டம் தான் இந்த சட்டம். ஓகேங்களா, இது பார்த்துக்கோங்க, இது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த ஆக்டை. அது போக தமிழ்நாடு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1997 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வருஷம் எலெக்ஷன் முடிஞ்சு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன உடனே ஒரு ஃபஸ்ட்டாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. சிஎம் அவர்கள் வந்து என்ன ஸ்கீம்னா, உயிர் நீர் இயக்கம் 2.0, அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா நேஷ்னல் ஜல் ஜீவன் மிஷன் 2.0. இந்த நேஷ்னல் ஜல் ஜீவன் மிஷன் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்னா 15 ஆகஸ்ட் 2019. இது நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்கீமோட நோக்கம் என்னென்னா, ஊரக பகுதிகள், அதாவது ரூரல் ஏரியாஸில் பைப்பு மூலயமா குடிநீர் வழங்கணும். ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 55 லிட்டர் தண்ணி கிடைக்கிறத வந்து உறுதி செய்யணும் இந்த ஸ்கீம் கீழே. ஓகேங்களா,
இதை நான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அப்ஜெக்டிவ். இதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இந்த அப்ஜெக்டிவ்லாம். ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 55 லிட்டர் குடிநீர் கிடைக்கிற மாதிரி வழிவகை செய்யணும். கண்டிப்பாக கிடைக்கணும். அது அந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் டார்கெட், மெயினாக ரூரல் ஏரியாஸில். சரி, நம்ம 2019 தொடங்கிட்டோம். ஆக்சுவலி இந்த ஸ்கீம் தொடங்கினோடனே 5 வருஷம் செயல்படுன்னு சொல்லியிருப்பாங்க. 2024 ஆச்சா, ஃபேஸ் 1 முடிஞ்சிச்சு. நம்ம ஃபேஸ் 1ல் கிட்டத்தட்ட 46 லட்சம் குடிநீர் குழாய்கள் வந்து தமிழ்நாட்டில் போட்டிருக்கோம். அதாவது FHTCன்னு சொல்லுவோம். அதாவது எஃப்னா ஃபங்க்ஷனல், ஹெச்னா ஹவுஸ்ஹோல்டு, ஃபங்க்ஷனல் ஹவுஸ்ஹோல்டு டேப் கனெக்ஷன்ஸ். ஓகேங்களா, FHTCs. இந்த ஃபேஸ் 1ல் நம்ம மொத்தமாக 18,000 கோடி தமிழ்நாட்டில் மட்டும் செலவு பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்ம ஒன்றிய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 9,000 கோடி அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 9,000 கோடி ஃபண்டு போட்டிருக்கோம் இந்த ஸ்கீம் கீழே ஃபேஸ் 1ல். ஓகே, இந்த ஸ்கீமில் நம்ம என்ன பண்ணுறோம், ரூரல் ஏரியாஸில் பைப்பு இன்ஸ்டால் பண்ணுறோம். பைப்பு மூலிமா குடிநீர் போடுறோம். அப்போது அந்த பைப் இன்ஸ்டால் பண்ணுறோமா, பைப் இன்ஸ்டால் பண்ணுற காஸ்ட்டு வந்து 50:50ங்கிற ரேஷியோவில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க அந்த செலவை. அதாவது ஒரு பைப்பு போடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு செலவாகுதுன்னா அந்த செலவில் 50% ஸ்டேட் கவர்மெண்ட் போடுவாங்க, மிச்சம் 50% சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுவாங்க. அந்த பைப்பை போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பைப்பை வந்து மானிட்டர் அண்டு மெயின்டெனன்ஸ் பண்ணணும். திடீர்னு இந்த பைப் உடச்சிருச்சுன்னா அதை ரெடி பண்ணணும். அதுக்காக ஃபண்டிங் நம்ம ஒதுக்கணும்ல. அந்த ஃபண்டிங்கில் வந்து 60:40 சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது 2 ஃபண்டிங்கையும் ரொம்ப பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம். இந்த ஸ்கீம் இந்த வருஷம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நமக்கு ஃபேஸ் 2 வந்து டிசம்பர் 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த ஃபேஸ் 2 தான் சைன் பண்ணியிருப்போம். நம்ம ஃபேஸ் 2 சைன் பண்ண உடனே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2,700 கோடியை வந்து தமிழ்நாட்டுக்காக விடுவிச்சிருப்பாங்க. அது போக இந்த ஜல்ஜீவன் மிஷன் வந்து இந்தியா லெவலில் கரண்ட் அஃபேர்லேயும் இருந்துச்சு. எதனாலனா இந்த ஜல்ஜீவன் மிஷனுக்காக நம்ம இந்த வருஷம் 2026ல் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஐடிக்கு கொண்டு வந்திருக்கோம். அந்த ஐடி பேர் தான் சுஜாலம் ஐடி. ஓகேங்களா, அதாவது சுஜாலம் டிஜிட்டல் பாரத் ஃப்ரேம் ஒர்க். நமக்கு கொஷின் இப்படியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த சுஜாலம் டிஜிட்டல் பாரத் ஃப்ரேம் ஒர்க் வந்து எந்த ஸ்கீமோட தொடர்புடையதுன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கேட்கலாம். ஜல் ஜீவன் மிஷன், ஆயுஷ்மான் பாரத், ஜன் ஆரோக்கிய யோஜனா, அந்த மாதிரி 4 ஸ்கீமை கொடுத்துட்டு கேட்குறக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. சுஜாலம் ஐடி. இந்த சுஜாலம் ஐடிங்கிறது என்னென்னா, நம்ம வந்து மேக்ஸிமம் பைப் வாட்டர் கனெக்ஷனை போட்டோம். இப்போது போட்டதுக்கு வந்து ஒரு ஐடி செட் பண்ணுறோம். ஐடி செட் பண்ணி மானிட்டர் பண்ணுறோம் ஒரு டிஜிட்டல் டேஷ்போர்டு மூலிமா. ஓகேங்களா, அதுக்காக தான் அந்த சுஜாலம் கொண்டு வந்திருப்போம். சுஜாலம் எதோட தொடர்புடைய நல்லா பார்த்துக்கோங்க. சுஜாலம் டிஜிட்டல் பாரத் ஃப்ரேம் ஒர்க். நமக்கு ஜல் ஜீவன் மிஷன் முடிச்சுது. நம்ம வந்து தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை 2036க்குள்ள 1.5 ட்ரில்லியனாக உயர்த்தணும்னு சொல்லிட்டு இலக்கு வச்சுருப்போம். இதுக்கு முன்னாடி நமக்கு டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஆட்சியில் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை 1 ட்ரில்லியனாக உயர்த்தணும் 2030க்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சுருப்பாங்க. நம்ம டிவிகே கவர்மெண்ட் வந்து ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறம் இவங்க கவர்மெண்ட்டோட விஷயம் இப்படி இதுதான். 2036க்குள்ளே தமிழ்நாட்டை வந்து 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்தணும் தமிழ்நாட்டை. அதுதான் டார்கெட். இதுக்காக அவங்க வெற்றி விஷன் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதில் 436 விஷன் சொல்லியிருப்பாங்க. 10 பில்லர்ஸ், 54 சப் பில்லர்ஸ், அறம்பொருள் இன்பம்ங்கிற அடிப்படையில் இந்த டாக்குமெண்ட் இருக்கும். 35 டிபார்ட்மெண்ட்டில் செயல்படுத்த போகிறோம் அந்த விஷன் டாக்குமெண்ட்டு, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த விஷன் டாக்குமெண்ட்டோட டார்கெட்டே இந்த 1.5 ட்ரில்லியன் 2036க்குள்ளே. ஓகேங்களா, நான் சொன்ன இந்த வெற்றி தமிழுக்கு மிஷன் டாக்குமெண்ட் ஃபேக்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது தமிழ்நாடோட அக்ரிகல்ச்சர் டேட்டா வந்து சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் முக்கியமானது வந்து இந்த 4 டேட்டா. கிராஸ் கல்டிவேட்டட் ஏரியா தமிழ்நாட்டில் எவ்வளோனா 62.25 லட்சம் ஹெக்டேர். நெட் சோன் ஏரியா எத்தனை லட்சம்னா 48.27 லட்சம் ஹெக்டேர். இதெல்லாம் விட முக்கியமானது இந்த 2 டேட்டா தான் நமக்கு. தமிழ்நாட்டில் சிறு குறு விவசாயிகள் எத்தனை சதவீதம் இருக்காங்கன்னா 92%. தமிழ்நாட்டில் வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து எத்தனை % இருக்குன்னா 3% இருக்குது இந்தியா லெவலில். ஓகேங்களா, இந்த கடைசி 2 டேட்டா மட்டும் பார்த்துக்கோங்க. சிறு குறு விவசாயிகள் 92% இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும். அடுத்து நம்ம ஸ்போர்ட்ஸ்க்காக சில ஸ்கீம்ஸ் தொடங்கியிருப்போம். அந்த ஸ்கீம்ஸை பற்றி ஒரு ஆர்டிகிள் கொடுத்துருப்பாங்க.
அதில் ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம், சிடிஎஸ்ன்னு சொல்கிறோம். 2006 தொடங்கியிருப்பாங்க. இந்த ஸ்கீமோட நோக்கம் வந்து நேஷ்னல் லெவலில் யாரெல்லாம் கோல்டு வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வருஷத்துக்கு 4 லட்சம் காசு தராங்க, ஃபண்டு தராங்க. இது எலிஜிபிலிட்டி என்னென்னா அவங்களோட வயசு வந்து 20 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்து மிம்ஸு, இது கொஞ்சம் ஃபேமஸான ஸ்கீமு, நல்லா வச்சுக்கோங்க. எக்ஸ்பென்ஷன் ஃபார்மே கேட்கலாம் நமக்கு. மிம்ஸுன்னு கொடுத்துட்டு எக்ஸ்பென்ஷன் ஃபார்ம் வந்து மாற்றி மாற்றி கேட்கலாம். 4 ஆப்ஷன் வச்சு. MIMS மிம்ஸ், மிஷன் இன்டர்நேஷ்னல் மெடல்ஸ் ஸ்கீம். ஓகேங்களா? நமக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் யாருக்கெல்லாம் பதக்கம் வின் பண்ணுற வாய்ப்பு இருக்கோ, அத்லெட்ஸ் மெயினாக யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்குலாம் வருஷத்துக்கு 12 லட்சம் காசு தரும். ஓகேங்களா? ஃபண்டு தரும். எதுக்காகனா அவங்க ட்ரைனிங் செலவாகும், அவங்க வந்து நிறையா அந்த ட்ரெஸ்ஸஸ், அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். ஓகேங்களா? அதனால் அடுத்து எலைட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் ஒலிம்பிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் யாரெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 30 லட்சம் காசு தரும். நமக்கு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் 2023 ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். இதுவும் நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். சரி, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து கனிம வளங்களை ஏற்றுமதி பண்ணுறதை வந்து 3 மாதத்துக்கு பேன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதனால் இது ரிலேட்டடாக சில டேட்டாஸ் வந்து கரண்ட் அஃபேர்ல இருந்துச்சு. தமிழரசு மேகசினும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை பற்றி. எத்தனை மாதம் பேன் பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க. 3 months. ஓகேங்களா? ஓகே, நமக்கு தெரியும் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் எந்த வருஷம் கொண்டு வந்துருப்போம்னா 2006. இது எதுக்காக கொண்டு வந்துருப்போம்னா, இப்போ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு வரோன்னா அந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப காலி, அந்த இண்டஸ்ட்ரி அங்கே அந்த இடத்துல வர்றதுனால சுற்றுச்சூழலுக்கு வந்து என்ன பாதிப்பு அதை அசஸ் பண்ணி அதை வந்து காம்பன்சேட் பண்ணணும். அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். 2006 கொண்டு வந்திருப்போம். இது நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அது போக இந்த 2006 கொண்டு வரப்பட்ட இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டை நம்ம 2020 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். இதையும் நான் வச்சுக்கோங்க. சரி, இதுக்கு கீழே SEIAAன்னு இருக்குது, அதாவது ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேங்களா? இதோட எக்ஸ்பென்ஷன் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க, ஸோ அதனால் நான் அதையும் ஆட் பண்ணிட்டேன். SEIAA, ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி. இப்போலாம் அவங்க அப்ரிவேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டுறாங்க அப்ரிவேஷன், ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் நடத்திருக்கோம்ல, அந்த எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா சில ஃபேக்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. டிவிகே கவர்மெண்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 35% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டு சதவீதம் எத்தனை வாக்குகள்னால் 72,26,208 வாக்குகள் பெற்றிருக்காங்க டிவிகே மட்டும். ஓகேங்களா? இப்போ நடக்கிற சட்டசபை வந்து 17வது சட்டசபை, அதாவது 17th லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இதை நான் வச்சுக்கோங்க, இதை கேட்கலாம். சரி, நமக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம், அதுவும் எலெக்ஷன் அப்போ. ஏன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது SIR நடந்து முடிஞ்சு நடக்கிற முதல் தேர்தல். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பார்க்காத ஃபஸ்ட்டு டைம் வந்து கோஆலிஷன் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கூட்டணி கட்சியோட ஆட்சி. ஓகேங்களா? அதனால் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் வந்து திராவிடர் கட்சிகள் அல்லாத ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வருது. அதனால் இந்த எலெக்ஷனை பற்றி கண்டிப்பாக கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து இந்த எலெக்ஷனே வந்து இந்தியா லெவலில் ஃபேமஸாக பேசுனாங்க. அதனால் கண்டிப்பாக SSC RRB அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லேருந்து கொஷின் கேட்டுருக்காங்க, ஆல்ரெடி கேட்டாங்க. இந்த டிவிக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டெலாம் எடுத்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அதனால் நமக்கு இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக ரொம்ப கேட்க மாட்டாங்க. ஆனால் சில டேட்டாஸ் பார்த்துக்கோங்க, நான் சொல்கிற டேட்டா மட்டும். SIR முடிச்சுட்டு SIR கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் எத்தனை வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா 5.75 கோடி வாக்காளர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஓகேங்களா? 5.75 கோடி வாக்காளர்கள் மொத்தம். அதில் நமக்கு இந்த 2026 எலெக்ஷனில் ஓட் போட்டவங்க வந்து 4.85 கோடி மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இந்த எலெக்ஷனில், நம்ம தமிழ்நாட்டில் மட்டும். தமிழ்நாட்டில் ஓட்டு பர்சன்டேஜ் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக 85 வரும்.
ஆக்சுவலாக 84.69ங்கிறாங்க, 85.53ங்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டேட்டா கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 85% நான் வச்சுக்கோங்க. 84 பாயிண்ட் கரெக்டாலும் 84ன்னு போட்டு 0.5363 அந்த மாதிரி கொடுத்தாலும் கரெக்டு தான். அல்லது 85.2353 அந்த மாதிரி பாயிண்டில் கேட்டாலும் கரெக்டு தான். நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 85% ரவுண்ட் ஆஃப் பண்ணி நான் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டோட ஓட் பர்சன்டேஜ் வந்து 85%. இந்த 3 டேட்டாமே நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த நீட்டு பிரச்சனை. இப்போ இந்த நம்ம யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சட்டசபையில் வந்து ஒரு ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணியிருக்காங்க நீட்டுக்கு எதிராக. அந்த நீட்டுக்கு எதிராக நம்ம சிஎம் விஜய் அவர்கள் பேசும்போது சில கமிட்டிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால் நான் அந்த கமிட்டி வந்து தமிழரசு மேக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இதுலேயும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். சரி, நீட்டுக்காக நம்ம தமிழ்நாட்டில் போடப்பட்ட கமிட்டி வந்து ஏகே ராஜன் கமிட்டி 2021 போட்டிருப்பாங்க. இது வந்து நீட்டோட இம்பேக்டை பற்றி ஆராய போடப்பட்டது. அதாவது நீட்டின் சாதக பாதங்களை பற்றி ஆராய போடப்பட்ட கமிட்டி ஏகே ராஜன் கமிட்டி. இந்த கமிட்டியில் மொத்தம் 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 9 மெம்பர் கமிட்டி இது ஒன்று. ஓகேங்களா, 10 ஜூன் 2021 போட்டிருப்பாங்க இந்த கமிட்டியை. அடுத்து கலையரசன் கமிட்டி 2020 போடப்பட்டது. எதுக்காகனா, அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கலில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து இதை ஒதுக்கீடு கொடுக்கலாம் மெடிக்கலில் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 7.5% ரிசர்வேஷன் வந்து நீட்டில் கொடுத்தாங்க. ஆனால் இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணது எவ்வளோனா 10% கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது 7.5% ரிசர்வேஷன். இப்போ நம்ம டிவிகே கவர்மெண்ட் வந்து இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ண 10%களில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா, அதனால் இது கலையரசன் கமிட்டி நம்ம கரண்ட் அஃபேரில் இருக்குது. கலையரசன் கமிட்டி இந்த 2 கமிட்டி, கலையரசன் கமிட்டியும் ஏகே ராஜன் கமிட்டியும் நம்ம தமிழ்நாடு லெவலில் போடப்பட்டது. சென்ட்ரல் லெவலில் 2 கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டி வந்து கே ராதாகிருஷ்ணன் கமிட்டி 2024 வந்து நீட் பேப்பர் லீக் ஆகிருக்கும். அப்பையும் ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க, கே ராதாகிருஷ்ணன் கமிட்டி. இவர் யாருன்னா முன்னாள் இஸ்ரோவோட தலைவராக இருந்திருப்பார், ஃபார்மர் இஸ்ரோ சேர்மன். இந்த கமிட்டி வந்து மொத்தம் 95 ரீஃபார்ம்ஸ் கொடுத்தாங்களாமா. ஆனால் நமக்கு ஒரிஜினலாக கொடுத்தது 101. தமிழரசு மேகசினில் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இதையும் நான் நோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. தமிழரசு மேகசினில் 95 ரீஃபார்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் கரெக்டான ஆன்சர் வந்து 101 ரீஃபார்ம்ஸ் தான். சரி, இங்கே கே ராதாகிருஷ்ணன் கமிட்டி வந்து 7 மெம்பர் கமிட்டி. இதை நான் வச்சுக்கோங்க. இந்த கமிட்டி பற்றி தான் நம்ம விஜய் அவர்கள் வந்து பேசினாங்க, இந்த கமிட்டியை பற்றி. அடுத்து இந்த வருஷம் போடப்பட்ட கமிட்டி, இந்த வருஷம் 2026 பேப்பர் லீக் நடந்திருக்கும். சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. யூனியன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணியிருப்பார். சரி, இதை பற்றி ஆராய போடப்பட்ட கமிட்டி தான் நந்தன் நீலகிரி கமிட்டி. இவர் வந்து இன்ஃபோசிஸாக கோ-ஃபவுண்டராக இருந்திருப்பார். இப்போ ப்ரெசென்ட்டாக சேர்மன் ஆஃப் இன்ஃபோசிஸாக இவர் தான் இருக்கார், நந்தன் நீலகிரி. இது வந்து ஒரு 6 மெம்பர் கமிட்டி. இந்த கமிட்டியோட நோக்கமே என்னன்னா, இந்தியாவுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் எக்கோசிஸ்டமையே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா, அதான் பார்த்துக்கோங்க. நந்தன் நீலகிரி, இது கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்ம சிஎம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பார். என்னென்னா, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் குடிநீர் குறைகளை பற்றி ஆராய டைம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி நம்ம ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, அந்த குடிநீர் விநியோகத்தை பற்றி ஆய்வு செய்கிறாங்க. ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு திங்கட்கிழமை. அடுத்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எல்என்டி வந்து 18,600 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எல்என்டினா லார்சன் அண்ட் டூப்ரோ, ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. இவங்க வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். அதில் ஃபஸ்ட்டு வந்து காஞ்சிபுரத்தில் தகவல் தரவு மையம், காஞ்சிபுரத்தில் டேட்டா சென்டர் 15,000 கோடியில். அடுத்தது வந்து கோயம்புத்தூரில் எலக்ட்ரானிக்ஸ் பார்க்கு. அது போக காட்டுப்பள்ளியில் கப்பல் கட்டும் தளத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இது 3மே எல்என்டி தான் பண்ணுறாங்க. இதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. எத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட்னா 18,600 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு, 8,200 ஜாபு. ஜூன் 4, 2026 அன்றைக்கி இந்த ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அடுத்து உழவர்களுக்கான கூட்டுறவு கடன் தள்ளுபடி. இது வந்து நிறைய கான்ட்ரவர்சி போயிருக்கும்.
இந்த டிவிகே கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்தது மே 10. ஆட்சிக்கு வந்து 15 நாள், அதாவது 15 நாள் கழிச்சு மே 25 அன்னைக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் விவசாயிகளுக்கு வந்து 50,000 வரைக்கும் கடன் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய போராட்டம் வச்சுருக்கோம், விவசாயிக சங்கங்கள்லாம் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. இதை எடுத்து மறுபடியும் ஒரு மீட்டிங் போடுறாங்க, மறுபடியும் ஆலோசனை பண்ணுறாங்க. அதை போட்டு இந்த ஸ்கீமை வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 16 ஜூன் அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, 50,000 இருந்தது வந்து 75,000 மாற்றுறாங்க. நாங்கள் இந்த விவசாய கடனை வந்து 75,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த சட்டசபையில் வந்து நிறைய எதிர்ப்பு வந்திருக்கும். அதனால் இதை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 17 ஆகஸ்ட் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்ம சிஎம் விஜய் தான் அனௌன்ஸ் பண்ணார். இந்த 75K லிமிட்டை வந்து நாங்கள் 75,000 லிமிட்டை வந்து நாங்கள் மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எப்படின்னா 75,000 வரைக்கும் கடன் வாங்கியிருக்கவங்களுக்கு முழு கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருப்பாங்க. 100% வெய்வர். 75,000லேருந்து 1,00,000 வரைக்கும் கடன் வாங்கினவங்களுக்கு வந்து நாங்கள் 75,000 கடன் தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க. 1,00,000க்கு மேலே கடன் வாங்கினவங்களுக்கு வந்து 35,000 மட்டும் கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸ், மார்ஜினல் ஃபார்மர்ஸ், லார்ஜ் ஃபார்மர்ஸ் எல்லா ஃபார்மர்ஸ்க்குமே இது அப்ளிகபிள் ஆகும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, இவங்க இந்த கடனை வந்து கூட்டுறவு சங்கங்கள் அல்லது கூட்டுறவு வங்கிகள் மூலிமா வாங்கியிருக்கணும். இந்த கடனை டைம் லிமிட் இருக்குது. என்ன டைம் லிமிட்னா, இந்த கடனை இவங்க மே 1, 2025 பிப்ரவரி 28, 2026 வாங்கியிருக்கணும் இந்த கடனை. ஓகேங்களா? இது ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. சரி, இந்த ஸ்கீமுக்காக மொத்தம் 6,220 கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஆக்சுவலாக இவங்க வந்து தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு வந்து முழு கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து 50% மட்டும் தள்ளுபடின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நமக்கு 28 நவம்பர் 2025 ஆர்பிஐ வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்து கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்கன்னா, அந்த அறிவித்த நாளில் இருந்து 45லேருந்து 60 நாளுக்குள்ளே அந்த கடனுக்கான மொத்த அமௌண்ட்டையும் பேங்க்குக்கு வந்து செட்டில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி நிதிச்சுமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாருக்குமே எல்லா அமௌண்ட்டுமே இந்த கடன் தள்ளுபடி பண்ணுறது சாத்தியமே இல்லை. அதனால் இந்த லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த லிமிட் மட்டும் பார்த்துக்கோங்க. 75,000 வரைக்கும் கடன் வாங்கினவங்களுக்கு 100%, 75,000லேருந்து 1,00,000 வரைக்கும் கடன் வாங்கினவங்களுக்கு 75,000, 1,00,000க்கு மேலே கடன் வாங்கினவங்களுக்கு வந்து 35,000 மட்டும் கடன் தள்ளுபடி. இந்த டேட்டும் பார்த்துக்கோங்க. 17 ஆகஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 17 ஆகஸ்ட். அவ்வளோதான். சரி, அடுத்து 200 யூனிட் இலவச மின்சாரம். அதாவது நம்ம 2 மாதத்துக்கு ஒருக்க கரண்ட் பில் எடுப்பாங்க வீட்டில் வந்து. அப்படி கரண்ட் பில் எடுக்கும்போது நம்ம வீட்டில் 500 யூனிட்டுக்குள்ள நம்ம பயன்படுத்தியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு 200 யூனிட் வந்து ஃப்ரீ, இலவசம். இதுக்கான ஜியோ வந்து பதவியேற்ற அன்றைக்கே சைன் பண்ணியிருப்பாங்க, 10 மே 2025. அடுத்து சக்குரா ஹை ஸ்கூல் ப்ரோக்ராம். சக்குரா ஹை ஸ்கூல் ப்ரோக்ராம் வந்து இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. அதாவது இந்தியாவிலேருந்து ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸை தேர்ந்தெடுத்து ஜப்பானுக்கு அனுப்புகிறாங்க. ஜப்பானுக்கு போய் அவங்க அங்கே இருக்கிற ஜப்பான் டெக்னாலஜி, ஏஐ ரிலேட்டட், ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டடாக அதை பற்றி படிப்பாங்க, சொல்லி தருவாங்க ஜப்பானுக்கு கூட்டு போய். இது சார்பாக நம்ம டோட்டலாக 60 ஸ்டூடெண்ட்ஸு, அதில் 4 ஸ்டூடெண்ட்டும் ஒரு டீச்சரும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஸ்கீம் வந்து தமிழ்நாடு மேகசினில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சக்குரா ஹை ஸ்கூல் ப்ரோக்ராம், ஜப்பானுக்கு கூட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸை. இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு இன்வெஸ்டர் ப்ரொமோஷன் கமிஷன். இந்த தமிழ்நாடு இன்வெஸ்டர் ப்ரொமோஷன் கமிஷன் வந்து யாரோட தலைமையில் செயல்பட போகுதுன்னா, தலைமைச் செயலர், சீஃப் செக்ரட்டரி தலைமையில் செயல்பட போகுது. இதோட எதுக்காகனா, இந்த மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் இருக்கும், எம்என்சிஸ் இருக்கும், அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணணும் தமிழ்நாட்டில். ஓகேங்களா? இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும், அதுக்காக தான் மெயினாக. சரி, வரப்போகிற எம்என்சிஸ்க்கு வந்து நம்ம பெர்மிஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தரப்போகிறோம். அதான் ஃபாஸ்ட் ட்ராக் பெர்மிஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஆனால் இதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது. வரப்போகிற கம்பெனி வந்து குறைஞ்சது 200 கோடி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு தரக்கூடிய அளவுக்கு கம்பெனி, அந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் வந்து பெருசாக இருந்தால் அந்த கம்பெனிக்கு வந்து இவங்க வந்து சலுகை தராங்க. அது வந்து நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டையே அர்பனில் ஒரு முன்னோடி மாநிலமாக மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். எந்த வருஷம்னா 2031. இதை நான் வச்சுக்கோங்க.
இதுக்காக நம்ம ஒரு ஸ்கீமும் கொண்டு வந்திருக்கோம். அதுதான் சீஃப் மினிஸ்டர்ஸ் இன்டெகிரேட்டட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மிஷன். இந்த ஸ்கீம் வந்து 2026 2031 வரைக்கும் செயல்படும். இந்த ஸ்கீமுக்காக நம்ம கிட்டத்தட்ட 1,50,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான திட்டம். டார்கெட் வந்து 2031 தமிழ்நாடு வந்து அர்பனில் ஒரு முன்னோடி மாநிலமாக மாற்றணும். சரி, அடுத்து ஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் அண்டு இண்டஸ்ட்ரியல் பார்க் எங்கே இருக்குன்னா அள்ளிக்குளம், தூத்துக்குடி செட்டப் பண்ண போகிறாங்க. யார் சைன் பண்ணியிருப்பாங்கன்னா டிட்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். நமக்கு தெரியும் 1965 தொடங்கியிருப்பாங்க டிட்கோ. அவங்களும் இன்ஸ்பேஸ், அதாவது இந்தியன் நேஷ்னல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்டு அத்தரைசேஷன். ஓகேங்களா, இந்த எக்ஸ்பென்ஷன் ஃபார்ம் நான் இங்கே போட்டிருப்பேன், அதனால் பார்த்துக்கோங்க. இன்ஸ்பேஸ் நமக்கு எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னா 2022 கிரியேட் பண்ணினாங்க. நம்ம குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடியில் ஸ்பேஸ் போர்ட் எஸ்எஸ்எல்வி லான்ச்சிங் வெஹிக்கிள் போர்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக நம்ம அந்த எஸ்எஸ்எல்வி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும். அந்த ஃபெசிலிட்டி தான் அந்த அள்ளிக்குளம் வந்து தொடங்க போகிறாங்க. அள்ளிக்குளம் இதை நான் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து ஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் பார்க்குன்னு சொல்கிறோம், அல்லது காமன் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டி ஃபார் ஸ்பேஸ் வெஹிக்கிள்னு சொல்கிறோம். ஓகேங்களா, 2 பேர் இருக்குது. இதோட ஃபண்டிங் வந்து 100 கோடி மொத்தம். அது தமிழ்நாடு ரிலேட்டடாக சில எக்கனாமிக் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். 1.5 ட்ரில்லியன் 2036 இதுக்காக 4 பில்லர் சொல்லியிருக்காங்க. யாருன்னா யூத்து, புவர், உமனு, ஃபார்மர்ஸ். இந்த 4 பேர்த்தையும் வரிசையாக பார்த்துக்கோங்க. குரோனாலஜி வைஸ் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யூத், புவர், உமன், ஃபார்மர்ஸ். அடுத்து நமக்கு நித்தி ஆயோக் 11th கவுன்சில் மீட்டிங் நடந்திருக்கும். அதுக்காக நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து டெல்லி போயிருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மீட்டிங்கில் வந்து சில முக்கியமான அறிவிப்புகள் விட்டுருப்பாங்க. என்னென்னா, நம்ம இந்தியாவில் ஒர்க் பண்ணுற ஃபேக்ட்ரிஸில் தமிழ்நாட்டு பெண்கள் வந்து 42% வந்து ஒர்க் பண்ணுறாங்களாமா. இது ரொம்ப 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 முக்கியமான டேட்டா. ஓகேங்களா, நம்ம ஃபேக்ட்ரி ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் டேட்டா பார்க்கணுன்னா, இந்தியாவில் இருக்கிற ஃபேக்ட்ரிஸில் 15% வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை வந்து சமூக நீதித்துறைன்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சோஷியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாரத் நெட் ப்ராஜெக்டை பற்றி ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம பாரத் நெட் ப்ராஜெக்டை வந்து 97% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது என்ன இந்த பாரத் நெட் ப்ராஜெக்ட்னா, நம்ம ஊரக பகுதிகளை வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக எல்லாமே டிஜிட்டலாக சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கவர்மெண்ட் இருந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் வேணால் கூட ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது ரூரல் ஏரியாஸில் வந்து ஒழுங்காக இன்டர்நெட் கிடைக்காது. இன்டர்நெட்டு, டவரு இதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்கும். இதுக்காக தான் இந்த பாரத் நெட்டுங்கிற ப்ராஜெக்டை கொண்டு வந்தாங்க. இந்த பாரத் நெட் ப்ராஜெக்டை என்ன பண்ணுறாங்கன்னா, ஊரக பகுதிகளை வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸை வந்து பதிக்கிறாங்க. அந்த கேபிள் மூலிமா இன்டர்நெட் தராங்க. அதுக்கு தான் இந்த பாரத் நெட் ப்ராஜெக்ட்டு. இந்த பாரத் நெட் ப்ராஜெக்டை வந்து ஆக்சுவலாக நேஷனல் ஃபைபர் ஆப்டிக் நெட்ஒர்க்குன்னு சொல்லிட்டு 2011 தொடங்கியிருப்போம். இதை தான் நம்ம 2015 பாரத் நெட்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணாங்க. இந்த பாரத் நெட் ப்ராஜெக்ட் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட்டு ரூரல் ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி ப்ரோக்ராம் சொல்கிறோம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஸ்கீமு. நம்ம தமிழ்நாட்டில் எது கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா டான்ஃபிநெட், தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன் லிமிடெட் 2018 க்ரியேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, நீங்கள் இதெல்லாம் படிக்கணும்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா நமக்கு கவர்னன்ஸ்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டாப்பிக்கே இருக்குது சிலபஸில். அந்த கவர்னன்ஸுங்கிற டாபிக் கீழே இது எல்லாமே வரும். பாரத் நெட்டு, டான்ஃபிநெட் இது எல்லாமே வரும். அது போக நம்ம தமிழ்நாட்டில் ஸ்பெஷலாக ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இதே மாதிரி. அது பேர் தமிழ் நெட்டு ஸ்கீம். ஓகேங்களா, நம்ம தமிழ் நெட் ஸ்கீமில் என்ன பண்ணுறோன்னா, இந்த பாரத் நெட்டு ஊரக பகுதிகளுக்கு, அப்போ அர்பன் பகுதிகளுக்கு அதுக்கு தான் தமிழ் நெட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். தமிழ்நாடு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தமிழ் நெட் ஸ்கீம். அடுத்து குறுவை ஸ்பெஷல் பேக்கேஜ் ஸ்கீமு. குறுவை விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்டது. இது டெல்டா மாவட்டங்களும் சரி, நான் டெல்டா மாவட்டங்களும் சரி, ரெண்டுக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 134 கோடி. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் சராசரியாக பேடி கல்டிவேஷன் ஏரியா வந்து 52.72 லட்சம் ஏக்கர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்துக்கோங்க. அடுத்து ட்ரக்ஸை ஒழிக்கிறதுக்காக ஒரு சின்ன மேரத்தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. யாரோட தலைமைனா எஸ்டாட்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இந்த எஸ்டாட் எப்போ தொடங்கினாங்கன்னா 18 ஜூலை 1992. இந்த டேட்டை பார்த்துக்கோங்க. இந்த எஸ்டாட் வந்து ரொம்ப அதிகமாக நியூஸ் பேப்பரில் இருக்காங்க. அதனால் எஸ்டாட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப்
தமிழ்நாடு. தொடங்கப்பட்டது வந்து 18 ஜூலை 1992 தொடங்கப்பட்டது. இவங்க வந்து ஒரு மேரத்தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த மேரத்தான் பேர் வந்து ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ். இந்த மேரத்தான் பேரே அவங்களுக்கு கொஷின் பேப்பரில் வைக்கலாம், அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ். இதில் வந்து ஒரு ஸ்லோகன் இருக்குது. என்ன ஸ்லோகன்னா, ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு. போதைப்பொருள் தடுக்கிறதுக்காக, அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மேரத்தான் ஓட்டப்பந்தயம். இது எப்போ தொடங்கினாங்கன்னா ஜூன் 26. ஏன்னா நமக்கு ஜூன் 26 என்னன்னா இன்டர்நேஷ்னல் டே எகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இலிசிட் டிராஃபிக்கிங். ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த 26 ஜூனை தனியாக கேட்கலாம் இந்த டேவோட கம்பேர் பண்ணி. இந்த மேரத்தான் வந்து டோட்டலாக 6 கிலோமீட்டர் ஓடிப்பாங்க. அண்ணா நினைவகம், இந்த காமராஜர் சாலையில் இருக்கிற அண்ணா நினைவிலிருந்து ஐலாண்டு கிரவுண்ட்ஸ் வரைக்கும் ஓடிருப்பாங்க. இந்த ஓட்டப்பந்தயத்தில் மொத்தம் 15,000 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் சிஎம் விஜய் அவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஓடிருப்பாங்க. சிஎம் விஜய், ஆதவ் அர்ஜுனா, அவங்க நிறைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஓடிருப்பாங்க இந்த மேரத்தானில். சரி, இந்த மேரத்தானில் நிறையா தமிழ்நாடு சேர்ந்த அத்லெட்டிக்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம சிலபஸில் தனியாக டாபிக் இருக்குது. அதில் வந்து ஒரு சைடு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸை கொடுத்துட்டு இன்னொரு சைடு வந்து அவங்க சம்மந்தப்பட்ட கேம்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் அப்படியே எடுத்துட்டேன். நேமு, எந்த ஸ்போர்ட்ஸோட தொடர்புடையவங்க அது மட்டும் பார்த்துக்கோங்க. மோகன்குமார் அத்லெட்டிக்ஸ், பாஸ்கரன் ஹாக்கி, திருமால் பலவன் ஹாக்கி, முகமது ரியாஸ் ஹாக்கி, ராமன் டேபிள் டென்னிஸ், ஷரத் கமல் டேபிள் டென்னிஸ், தேவராஜர் பாக்ஸிங், நாகநாதன் பாண்டி அத்லெட்டிக்ஸ், சிஏ பவானி தேவி ஃபென்சிங், தருண் ஐயாசாமி அத்லெட்டிக்ஸ், ரேவதி அத்லெட்டிக்ஸ், ஜோஷ்னா சின்னப்பா ஸ்குவாஷ். இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இவங்களுக்கு ரீசெண்டாக நம்ம அர்ஜுனா அவார்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஸ்ரீனிவாச ராவோ டேபிள் டென்னிஸ், துரோணாச்சாரிய விருது கொடுத்துருப்போம். அனிதா பால்துரை பேஸ்கெட் பால், பத்மஸ்ரீ வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கவிதா அவர்கள் கபடி. இவங்களும் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டாங்க ரீசெண்டாக. இவங்களுக்கு வந்து மேஜர் தியான்சந்த் விருது கொடுத்துருப்போம். நீங்கள் எல்லாத்தையும் படிக்க முடியலனாலும் ஷரத் கமல் அவர்களை பார்த்துக்கோங்க, ஃபேமஸானவர் டேபிள் டென்னிஸு. அது போக கடைசியில் இருக்க 4 பேர் பார்த்துக்கோங்க, அவார்டு கொடுத்துருக்கோம்ல, அதனால் ஜோஷ்னா சின்னப்பா, ஸ்ரீனிவாச ராவோ, அனிதா பால்துரை, கவிதா அவர்கள். இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் மட்டும் எந்த கேமோட தொடர்புடையவங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரெனியூபிள் எனர்ஜிக்காக தமிழ்நாட்டை வந்து 5 ஜோன்ஸாக பிரிக்கிறோம். என்னென்ன ஜோன்னா சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, திருநெல்வேலி, அவ்வளோதான். இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. எத்தனை ஜோனு, இந்தந்த மாவட்டங்கள், இது மட்டும் போதும். அது வேர்ல்டு கிட்னி டே. ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 2nd தேர்ஸ்டேவை நம்ம வேர்ல்டு கிட்னி டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் டே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டே, மார்ச் 23. ஓகேங்களா? அடுத்து தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். நம்ம எப்போ தொடங்க போகிறாங்க அஃபிஷியலானா 15 செப்டம்பர் 2026. ஆனால் இந்த ஸ்கீம் வந்து முன்தேதிக்கிட்டே தொடங்கிட்டாங்க. எப்போனா நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் 22 ஜூன் 2026 அன்னிலேருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து 1 கிராம் தங்க மோதிரம் வந்து கொடுக்குறாங்க. இதோட எலிஜிபிலிட்டி வந்து ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி தான். என்னென்னா, அந்த குழந்தை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கணும். அந்த அம்மா வந்து அந்த குழந்தையோட அம்மா வந்து தமிழ்நாட்டை வந்து பெர்மனெண்ட்டாக வசிக்கிறவங்களா இருக்கணும். ஓகேங்களா? நிரந்தரமாக தமிழ்நாட்டிலே இருக்கிறவங்களா இருக்கணும். ஓகேங்களா? இது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதோடைய ஃபண்டிங் வந்து வருஷத்துக்கு 755.83 கோடி. நம்ம எவ்வளோ கிராம் கோல்டுனா 1 கிராம் தங்க மோதிரம். ஓகேங்களா? குழந்தைகளுக்காக போடுறோம். அடுத்து ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ், போதைப்பொருள் தடுப்பு படை. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், நம்ம சிஎம் அவர்கள் வந்து பதவி ஏற்றோடனே 3 ஸ்கீமுக்கு வந்து லைனாக 3 திட்டங்களுக்கு லைனாக சைன் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து 200 யூனிட் இலவச மின்சாரம். 2வது வந்து சிங்கப்பெண் அதிரடி படை. 3வது தான் இந்த ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ், போதைப்பொருள் தடுப்பு படை. இந்த 3 ஸ்கீமை லைனாக நான் வச்சுக்கோங்க, குரோனாலஜி கேட்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம இந்த போதைப்பொருள் தடுப்பு படையை பற்றி பார்க்க போகிறோம். ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இதுக்கு எவ்வளோ ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்கன்னா 264 கோடி. நம்ம டோட்டலாக மொத்தம் 65 போதை தடுப்பு யூனிட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம்.
இதை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். 37 மாவட்டங்களில் 37 யூனிட்ஸ் இருக்கும். அது போக ஸ்பெஷலாக நம்ம ரொம்ப அர்பன் சிட்டிஸ்ன்னு சொல்கிறோம்ல, சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரியான சிட்டிஸில் மட்டும் 28 எக்ஸ்ட்ரா யூனிட்ஸ் இருக்கும். சரி, இதில் ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒரு இன்ஸ்பெக்டர், 4 சப் இன்ஸ்பெக்டர், அது போக 20 போலீஸ் அதிகாரிகள் வந்து இருப்பாங்க இந்த ஒவ்வொரு யூனிட்லேயும். இந்த போதைப்பொருள் தடுப்பு படை வந்து யாரோட தலைமையில்னா ஏடிஜிபி. இதையும் பார்த்துக்கோங்க. இது டைரெக்டாக நம்ம சிஎம் அவர்களுடைய கண்காணிப்பு கீழே இயங்கும். அடுத்து தமிழ்நாடு லீடர்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் சில லீடர்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். ஏன்னா நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து இவரோட பிறந்த நாள்னா 20 மே அன்னைக்கு டேரெக்டாக இவரோட உருவ சிலைக்கு வந்து போய் மாலை போட்டிருப்பாங்க. அதனால் அவர் பற்றி டேட்டா கொடுத்துருந்தாங்க. இவர் வந்து அயோத்திதாஸ் அவர்கள் வந்து திராவிட பேரொழின்னு சொல்கிறோம். இவர் பிறந்தது வந்து மார்ச் 20, 1845 ஆயிரம் விளக்கு பகுதியில் தேனமேட்டில் பிறந்திருப்பாங்க. இவரோட ஆசிரியரோட பெயர் வந்து வல்லக்காலத்தி அயோத்திதாசர். அதனால தான் அவரோட பெயர் எடுத்து நம்ம அயோத்திதாச பண்டிதர் சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவருக்கு அவரோட ஆசிரியரோட நினைவாக தான் அவர் பேர் வச்சிருப்பார். தனக்கு தானே பேர் வச்சுட்டார் அயோத்திதாசர். நம்ம அயோத்திதாசர் அவர்களை தான் தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்தத்தின் தந்தைன்னு சொல்கிறோம். ஃபாதர் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் இன் சவுத் இந்தியா. ஏன்னா இவர் வந்து விடோரி மேரேஜுக்காக சப்போர்ட் பண்ணியிருப்பார், பெண்களுக்கு இட ஒதுக்கீதுக்காக போராடி இருப்பார், அப்புறம் வொகேஷனல் எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணியிருப்பார், பெண்களுக்கு சமத்துவ உரிமைக்காக சப்போர்ட்டும் பண்ணியிருப்பார். இதனால் தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. 1892 நமக்கு 1891 திராவிட மகாஜன சபா கிரியேட் பண்ணுறாங்க. 1892 அதுக்கு அடுத்த வருஷம் நீலகிரியில் கான்ஃபரன்ஸ் நடக்கும். அந்த கான்ஃபரன்ஸில் இடஒதுக்கீடுக்கான தீர்மானத்தை கொண்டு வர்றார் நம்ம அயோத்திதாஸ் அவர்கள். அப்புறம் 1885 வந்து திராவிட பாணி நியூஸ் பேப்பர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார் ஜான் ரத்தினம் அவர்களுடைய சேர்ந்து. இது நமக்கு ப்ரீவியஸ் கொஷின். 1885 திராவிட பாந்தி நியூஸ் பேப்பர் ஜான் ரத்தினமோட சேர்ந்து அயோத்திதாஸ் அவர்கள் கிரியேட் பண்ணாங்க. இது போக எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்க்கணும்னா 1876 அத்வைதானந்த சபா, 1882 திராவிடர் கழகம் தொடங்கியிருப்பாங்க. அப்புறம் 1890 அப்புறம் ஹெச்எஸ் ஆல்காட்டோட அறிவுறுத்தின் பேரில் ஸ்ரீலங்காவுக்கு போய் சுமங்கல நாயகியோட தீட்சிதை பெற்று புத்திசமுக்கு கன்வெர்ட் ஆகி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து 1890 சாக்கிய புத்தி சொசைட்டி தொடங்கியிருப்பார். அதுவும் நமக்கு ப்ரீவியஸ் கொஷின். அயோத்திதாஸை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்து காயிதே மில்லத் அவர்கள். காயிதே மில்லத் அவர்கள் வந்து ஜூன் 5 பர்த்டே மட்டும் பார்த்துக்கோங்க. ஜூன் 5 இவருக்கு நம்ம 131வது பிறந்தநாள் வந்து கொண்டாடுறோம். காயிதே மில்லத் அவர்கள் வந்து இந்த ஒரே ஒரு கோட்டு மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். காயிதே மில்லத் அவர்கள் வந்து அப்போ வந்து ஹிந்தி பார்லிமெண்ட்டில் 1960 அந்த டைமில் வந்து பார்லிமெண்ட்டில் ஹிந்தியை வந்து ஆட்சி மொழியாக கொண்டு வரலான்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பேசியிருப்பாங்க. அப்போ காயிதே மில்லத் அவர்கள் இருந்துச்சு, தமிழ் நீங்கள் ஆட்சி மொழியாக ஒரு லாங்குவேஜை கொண்டு வரணும்னா தமிழ் தான் கொண்டு வரணும். ஏன்னா தமிழ் தான் ஏற்கனவே பண்டைய மொழி, இந்தியாவில் பேசக்கூடிய ரொம்ப பண்டைய மொழி, பழைய மொழி வந்து தமிழ் தான். ஆனால் தமிழை வந்து ஆட்சி மொழியாக கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோட் சொல்லியிருப்பார். இது மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்தது அஞ்சலி அம்மாள் அவர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு நம்ம 137வது பிறந்தநாள் கொண்டாடுறோம் இந்த வருஷம். இவங்க எப்போ பிறந்தாங்கன்னா ஜூன் 1, 1890 பிறந்திருப்பாங்க. இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அம்மா கண்ணு முத்துமணி. நம்ம அஞ்சலி அம்மாள் வந்து எங்கே பிறந்தாங்கன்னா முதுநகர், கடலூர். காந்தி அஞ்சலி அம்மாள் அவர்களை தான் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. இது நமக்கு ப்ரீவியஸ் கொஷின். அது போக அஞ்சலி அம்மாள் அவர்களுடைய ஹஸ்பண்டு பேர் வந்து கணவர் பேர் வந்து முருகப்பன். இதுவும் நமக்கு ப்ரீவியஸ் கொஷின். நம்ம இந்த வருஷம் 2026 பட்ஜெட்டில் அஞ்சலி அம்மாள் அவர்களுக்கு வந்து ஒரு விருது அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவர்கள் அஞ்சலி அம்மாள் அவர்களுடைய பேரில். அந்த விருது யாருக்குன்னா சிறு குறு விவசாயிகள். அந்த கம்பு, கேழ்வரகு அதில் வந்து 2 ஏக்கருக்கு கீழே விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து தேர்ந்தெடுத்து 2.5 லட்சம், 1.5 லட்சம், அதுக்கப்புறம் 1 லட்சம் வந்து விருது தராங்க. அஞ்சலி அம்மாள் விருது. ஓகேங்களா? யாருக்காக? சிறு குறு விவசாயிகளுக்காக. 2.5 லட்சம், 1.5 லட்சம், 1 லட்சம். இது நான் வச்சுக்கோங்க. அடுத்து சில டேட்டா கொடுத்துருப்பாங்க. தமிழின் முதல் சிறுகதை வந்து குளத்தங்கரை அரசமரம். எழுதுனது வ.வே.சு. ஐயர். அதுவே தமிழின் முதல் சிறுகதை தொகுப்பு கேட்டால் மங்கையர்க்கரசின் காதல். எழுதுனது வ.வே.சு. ஐயர். வீரமா முனிவர் வந்து பரமாத்த குரு கதைகள். இது ப்ரீவியஸ் கொஷின். மாதவையா எழுதுனது வந்து குஷிகர் குட்டி கதைகள். அப்புறம் சாஸ்தா பிரீத்தி, ஈனியற்ற நிலையம், இதெல்லாமே மாதவையா எழுதியிருப்பார்.
தமிழ் சிறுகதையின் திருமூலன்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்கிறோன்னா மௌனி அவர்கள். இப்படி சொன்னவர் வந்து புதுமை பித்தன். இது நமக்கு தமிழில் கேட்கலாம் குரூப் 4ல். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பாரதியாரோட 6ல் ஒரு பங்கு சிறுகதை. 6ல் ஒரு பங்கு சிறுகதை யார் எழுதினாங்கன்னா பாரதியார் அவர்கள். அப்புறம் மாப்போ சிவஞானம் அவர்கள் வந்து தமிழ் உணர்வு நூல்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருப்பார். சீசு சலப்பா தமிழ் சிறுகதை பிறக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருப்பார். அடுத்து மணிக்கொடி இதில் வந்து யார் தொடங்கியிருப்பாங்கன்னா வா ராமசாமி, டி.எஸ். சொக்கலிங்கம், சீனிவாசன், இவங்க 3 பேர் சேர்ந்து மணிக்கொடி இதில் தொடங்கியிருப்பாங்க. அடுத்து நம்ம சிஎம் அவர்கள் வந்து பேசும்போது ஒரு 3 சட்டசபை சபாநாயகரை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க யாருன்னா சிவசண்முகம் பிள்ளை, கிருஷ்ணராவோ, சு. செல்லப்பாண்டியன். இவங்க 3 பேரை பற்றி லைனாக குரோனாலஜி வைஸு ஆர்டர் சொல்லிவிட்டு இவங்கள் வரிசையில் தற்போது வந்துள்ள ஜேசிடி பிரபாகர் அவர்கள்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக நான் குரோனாலஜி கேட்கலாம், அதனால் இதை ஆட் பண்ணிட்டேன். சிவசண்முகம் பிள்ளை, கிருஷ்ணராவோ, செல்லப்பாண்டியன். இது வந்து அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? நான் ஃபுல்லாக ஆர்டராக கொடுத்துட்டேன். இதான் குரோனாலஜி. நம்ம தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்பீக்கர்ஸ் 1952 ஆரம்பித்து சிவசண்முகம் பிள்ளை, கோபால மேனன், கிருஷ்ணராவோ, செல்லப்பாண்டியன், எஸ்பி ஆதித்தனார், புலவர் கே. கோவிந்தன், மதியழகன், மறுபடியும் புலவர் கே. கோவிந்தன். நமக்கு இந்த புலவர் கே. கோவிந்தன் அவர்கள் மட்டும் 2 வாட்டி ஸ்பீக்கராக வந்திருப்பார். அடுத்து மனுவாதி, கே. ராஜாராம், பி.ஹெச். பாண்டியன், கே. தமிழ் குடிமகன், சேதப்பட்டி முத்தையா, பி.டி.ஆர். பழனிவேல்ராஜன், கே. காளிமுத்து, ஆவுடையப்பன், ஜெயக்குமார், தனபால், அப்பாவு. அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக இப்போ இருக்கிற ஜேசிடி பிரபாகர் அவர்கள். இவங்க எல்லாருமே தமிழ்நாடு சட்டசபையோட ஸ்பீக்கர்ஸாக இருந்திருப்பாங்க. அடுத்து அறிஞர் அண்ணா அவர்களுடைய கோட்டு என்ன கோட்டுனா, பீப்புள் ஆர் த ட்ரூ மாஸ்டர்ஸ் ஆஃப் த நேஷன். ஒரு நாட்டின் உண்மையான எஜமானர்கள் மக்கள் தான் சொல்லிட்டு யார் சொன்னாங்கன்னா அறிஞர் அண்ணா, ஓகேங்களா? அப்புறம் இந்த கோட்டு கொடுத்துருப்பாங்க, ரெனேசன்ஸ் இஸ் நாட் எ பாய்சன் தட் டெஸ்ட்ராய்ஸ் விர்ச்சுஸ், இட் இஸ் த மீன்ஸ் டு டெஸ்ட்ராய் த வெனமஸ் பெஸ்ட் தட் டெஸ்ட்ராய் தோஸ் விர்ச்சுஸ், ஓகேங்களா? அடுத்து அனில் அம்பேத்கர் சொன்ன ஒரு கோட்டு கொடுத்துருப்பாங்க, ட்ரூ டெமோக்ரஸி இஸ் த யூனியன் ஆஃப் ஆல் 3, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. வந்தாலே அனில் அம்பேத்கர் தான். இதை எடுத்துடலாம். அடுத்து கவியரசு கண்ணதாசன். இவருக்கு வந்து இந்த வருஷம் நம்ம 100வது பிறந்தநாள் கொண்டாடுறோம். இவர் கண்ணதாசன் ஜூன் 24, 2026, ஓகேங்களா? 100வது பிறந்தநாள். அதனால் இவரை பற்றி கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. குரூப் 4ல் தமிழில் கண்டிப்பாக கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது கவியரசு கண்ணதாசன் அவர்களை பற்றி. இவரோட மற்ற நேம் பார்த்தோன்னா பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி, இதெல்லாம் இவரோட மற்ற பேர். அது போக ஆர்த்தனத்தி அதிமுத்தின்னு சொல்லிட்டு ஒரு புக் இலக்கியம் எழுதியிருப்பார், நல்லாயிருக்கும் அது. அடுத்து இன்னொரு கோட் அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி, மக்களிடம் செல் சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொன்னார். மக்களிடம் செல் பார்த்தாலே நீங்கள் எடுத்துருங்க, ஓகேங்களா? இது ஃபுல் கோட்டு. மக்களிடம் செல்லுங்கள், அவர்களுடன் வாழுங்கள், அவர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அவர்களை நேசியுங்கள், அவர்களுக்கு சேவை செய்யுங்கள் சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொன்னார். அடுத்து நம்ம அழகு முத்துக்கோன் அவர்களை பற்றி ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. அழகு முத்துக்கோன் வந்து நம்ம காட்டலங்குளத்து சிங்கம் சொல்கிறோம். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அப்போ இருந்து வெங்கடேஷ் எட்டப்பர் சார்பாக எட்டயபுரத்தை வந்து கைப்பற்றுறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருப்பார். என்ன பண்ணுறாங்கன்னா, எட்டயபுரத்தை கைப்பற்றுறதுக்காக அந்த ஆர்மியை 2ஆக பிரிகிறாங்க. ஒன்று வந்து அழகு முத்துக்கோன் தலைமையில், இன்னொன்று வந்து வெங்கடேஷ் எட்டப்பர் தலைமையில். அழகு முத்துக்கோன் தலைமையில் ஃபார்ம் பண்ண ஆர்மி வந்து பெத்தநாயக் படையெடுத்து போகிறாங்க. போகிற வழியில் இருட்டாயிடுது. இருட்டானதுனால அங்கே இருக்கிற ஒரு கோட்டையில் தங்குறாங்க. அந்த கோட்டை தான் பெத்தநாயக்கர் கோட்டை. இந்த விஷயம் வந்து கான் சாஹிப் ஆகிய மருதநாயகத்துக்கு வந்து தெரிய வருது. அவர் என்ன பண்ணுறாரு, கோட்டையை முற்றுகையிடுறாரு. நைட்டு தூங்கும்போது அத்தனை பேர்த்தையும் கொண்டுடுறாங்க அந்த கோட்டையில் இருக்கிறவங்கள. மிச்சம் இருக்கிறவங்கள வந்து 255 பேரை வந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அதில் 7 பேர்த்த மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, பீரங்கியோட அந்த சுற்ற அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல கட்டி வச்சுருவாங்க. கட்டி வச்சு அந்த பீரங்கி சுட்டாங்க. நெஞ்சை பொழந்துட்டு அந்த குண்டு போச்சு, ஓகேங்களா? ரொம்ப கொடூரமான சாவு இந்த அழகு முத்துக்கோன் அவர்களுக்கு வந்து. இது எங்கே நடந்துச்சுன்னா, நடுக்காட்டூர் சீமையில் நடந்துச்சு. மிச்சம் இருக்கிற 248 பேரோட வலது கை வந்து வெட்டி விட்டுருவாங்க. ஆனால் அழகு முத்துக்கோனை பற்றி நல்லா பார்த்துக்கோங்க. இவர் எந்த இடம்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஜூலை 1759 இது ஃபுல்லாக நடந்திருக்கும். இவரை எங்கே தோக்கடிச்சாங்கன்னா பெத்தநாயக்கர் கோட்டை. எங்கே இவரை சாக்கடிச்சாங்கன்னா நடுக்காட்டூர் சீமை.
தோக்கடிச்சது கான் சாஹிப். இது மட்டும் போதும். அவ்வளோதான். நம்ம தமிழ் மேகசினை மே, ஜூன், ஜூலை மந்தோட கம்பேர் பண்ணி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதுக்கு மேலே வேறு எந்த டேட்டாவும் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. இதுவே எனக்கு தெரிஞ்சு போதுமானது. ஸோ தேங்க்யூ.